Good morning, students. In the previous class, we learnt about north, south, and east west extent of India, neighboring countries, and the northern mountains of India. In this class, we will study about the northern plains, plateau regions, desert, coastal plains, highland, and drainage system. First, now let us see the northern plains of India. அது வட இந்திய சமவெளிகள். It lies to the south of northern mountains. வட இந்திய சமவெளிகள் வந்து நார்த்தன் மவுண்டெயின்ஸ்க்கு சவுத் பகுதியில் பறந்து காணப்படுது. Most extensive stretch of alluvium is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and their tributaries. Length 2400 km and width varies from 2040 to 320 km. Covers an area of 7 lakh square kilometer. அதாவது இந்த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து 7 ஸ்டேட்ஸில் நார்த்தன் மவுண்டெயின்ஸோட சதன் பகுதியில் காணப்படுது. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் அதோட துணை ஆறுகள்னால் உருவாக்கப்பட்ட அலுவியல் படிவங்களை கொண்ட உலகத்திலேயே மிக வளமான பகுதியாக ஃபர்டைல் சமவெளியாக இது இருக்குது. இதோட நீளம் பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2400 கிலோமீட்டர். இதோட வித்து அகலம் பார்த்திங்கன்னா 2040 to 320 கிலோமீட்டர் வரை காணப்படுது. இதோட ஏரியா வந்து 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் மற்றும் விந்தியா ரேஞ்சஸ், அதாவது இமயமலை மற்றும் விந்திய மலைகளின் ஆறுகளில் வந்து டெபாசிட்டட் முறையில் வந்து இந்த டெபாசிஷனால் படிய வைத்தல் செயல்முறையினால் உருவாக்கப்பட்டது. இதில் ஃபுல்லாக அதிகமாக என்ன இருக்குன்னா வண்டல் படிவுகள் அலுவியல் தான் வந்து படிய வைக்கப்படுகின்றன. இந்த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் படிவுகளோட முக்கிய பண்புகள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்னது பாபர். திஸ் இஸ் பாபர். இந்த பகுதி தான் என்னது பாபர். பாபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா மேட் ஆஃப் கிராவல் அண்ட் அன்அசார்டட் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ் டியூ டு ஹை போரோசிட்டி தட் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ப்ளோ ஓவர் this region disappear. Width varies from 8 to 15 kilometer, wider in west Jammu than in east Assam. Unsuitable for cultivation, only trees with strong and large roots thrive here. அதாவது இந்த பாபர் சமவெளி அப்படின்றது வந்து ஹிமாலயன்ஸ் ரிவர்ஸ்னால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல் மற்றும் பலதரப்பட்ட படிவங்களால் ஆனது. கிராவல்ஸ், சரியா? இந்த படிவுகள் வந்து இந்த படிவுகளில் வந்து போரஸ், அதாவது நுண்துளைகள் அதிகமாக இருக்கனால இந்த வழியாக எல்லா நீரும் என்ன செய்யுது, உள்வாங்கப்பட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த பகுதிகள், அதாவது பாபர் பகுதி வந்து சிவாலிக் ரேஞ்சோடைய சதன் பகுதியில் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட், அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெஸ்ட்டில் ஜம்மு காஷ்மீர் முதல் ஈஸ்டில் அஸ்ஸாம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் அகலமாகவும் ஈஸ்டர்ன் சைடில் வந்து ரொம்ப குறுகலாகவும், அதாவது அஸ்ஸாம் பகுதியில் குறுகலாகவும் 8 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அடுத்த பகுதி பாருங்கள், தரை. இதுதான் வந்து என்னது தரை பகுதி. தரை பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வித் இஸ் 15 to 30 கிலோமீட்டர். Wider in the east in Brahmaputra Valley due to heavy rainfall. These forests are cleared for cultivation. அதாவது இந்த தரை பகுதி பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்கணும், அதிகப்படியாக ஈரப்பதம், அதாவது டேம்ப்னஸ் இருக்கும். இது காடுகள் வளர்வதற்கும் நிறையா வைல்ட் லைஃப், அதாவது வனவிலங்குகள் வாழ்கிறதற்கும் ஏற்றதாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாபர் பகுதிக்கு சதன் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து 13 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து
அதிக மழை பெய்யறதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ரொம்ப அகலமாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பங்கர். திஸ் இஸ் பங்கர். Bunker means upland alluvial tracts formed by older alluvium. Lies above the flood limits of the rivers. Soil dark in color, rich in humus content, well drained, useful for agriculture. The bunker சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கர் அப்படின்றது என்னென்னா மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட, அதாவது அப்லாண்ட் அலுவியல் ட்ராக்ட், அதாவது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட ஒரு நிலத்தோற்றம் தான் என்னது பங்கர். இங்குள்ள படிவுகள் எல்லாமே வந்து என்னது ஓல்டர் அலுவியம் சாயிலால் ஆனது, பழைய வண்டல் மண்ணால் ஆனது. அதனால தான் இது பங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு, அதாவது வெள்ளம் ஏற்படாத உலர்நில பகுதிகள் அமைந்திருக்கு. இங்கே வந்து ஃப்ளட் வராது. ரொம்ப இந்த மண் வந்து எப்படி என்ன கலரில் இருக்குன்னா பிளாக் கலர், கருப்பு நிறத்தோடு இருக்குது. அதே சமயம் வந்து எப்படி இருக்குன்னா ஹியூமஸ் கண்டென்ட் நிறையா இருக்குன்னா வளமான ஃபோர்டைல் பகுதியாக இருக்குது. நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதுனால இது வந்து சூட்டபுளாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஏற்றபுளாக இருக்குது இந்த பங்கர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காதர். திஸ் வந்து இந்த பகுதி தான் என்னது காதர் பகுதி. காதர் பார்த்தீங்கன்னா நியூ அலுவியம் ட்ராக்ட், ஹைலி ஃபர்டைல், enriched by fresh silt deposition every year during rainy season, consists of silt, sand, clay and mud. அதான் இந்த காதர் சமவெளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆறுகள்னால் கொண்டு வரப்பட்ட புதிய வண்டல் மண். பழைய வண்டல் வந்து பங்கரு, நியூ அலுவியம் வந்து என்னது காதர். காதர் அல்லது பெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பெட் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே என்ன பண்ணால் புதுசாக வந்து வண்டல் மண் படிவுகள் வந்து படி வைக்கப்படுகின்றன. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் நியூவர் அலுவியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதர் மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட இதெல்லாம் உள்ள சமவெளி ஃபர்டைல் பகுதி. வந்து சில்ட்டு, சாண்டு, கிளே, மட்டு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெல்டா ரீஜன். இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபர்டைல் லேண்டு, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபர்டைல் லேண்டு at the mouth of Ganga and Brahmaputra river is called Sundarban Delta. அதாவது கங்கா பிரம்மபுத்திராவோட பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஃபர்டைல் லேண்டு தான் என்னது சுந்தர்பன்ஸ் டெல்டா. திஸ் இஸ் என்னது சுந்தர்பன்ஸ் டெல்டா. biggest and fastest growing delta. Since the river flows here sluggishly, it becomes the area of deposition. Consists of old mud, new mud and moss. In the delta region, the uplands are called chars and marshy areas are called as pills. அதாவது காதர் சமவெளியை தொடர்ந்து காணப்படக்கூடிய பகுதி தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கங்கா ரிவர் அண்ட் பிரம்மபுத்திரா ரிவருடைய அந்த கடைப்பகுதியில் அது போய் என்ட்ரி ஆகக்கூடிய இடத்துல வந்து 19 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. அதுதான் டெல்டா பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆறுகளுடைய வேகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆறுகளோட ஸ்பீடு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க இங்கே படிவுகள்லாம் நிறைய படி வைக்கப்படுகின்றன, டெபாசிட் ஆகுது நிறையா. இந்த டெல்டா சமவெளியில் வந்து ஃபுல்லாக என்ன இருக்கும் நியூவர் அலுவியம், புதிய வண்டல் படிவுகள் இருக்கும், கோல்டர் அலுவியம் இருக்கும், பழைய வண்டல் படிவுகள் இருக்கும். இன்னொன்று என்னது மார்சி லேண்ட், சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாகவும் இருக்குது. இந்த அலுவியம் பகுதியில் அந்த வண்டல் சமவெளியில் பகுதி வந்து
உயர் பகுதிக்கு அப்லாண்ட்ஸ் பகுதிக்கு பேர் என்னென்னா சார்ஸ். சதுப்பு நில பகுதி வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தர்பன்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா ஆஃப் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ரீஜன்ஸ் ஆஃப் நார்த்தன் பிளைன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெபாசிஷன் செடிமெண்ட்ஸ் பை வேரியஸ் ரிவர்ஸ் அண்ட் டோப்போகிராஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது இந்தியாவில் வந்து நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் வந்து அதோடைய கிளைமேட் மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாருங்கள். ராஜஸ்தான் பிளைன்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், கங்கா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். அதாவது திஸ் இஸ் ராஜஸ்தான் பிளைன்ஸ். அடுத்து பாருங்கள் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். கங்கா பிளைன்ஸ் இது வந்து அப்பர் கங்கா பிளைன்ஸ், இது மிடில் கங்கா பிளைன்ஸ், இது லோயர் கங்கா பிளைன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். சரியா, இதுதான் வந்து என்னது பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இதுதான் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இந்த மாதிரி 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ராஜஸ்தான் பிளைன்ஸ். Rajasthan Samavali. The Rajasthan Plains is located to the west of Aravalli Range. It covers an area about 1,75,000 square kilometer. அதாவது இந்த பிளைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட்டில் இருக்குது. இந்த ஏரியா வந்து 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். Rajasthan plain is formed by the deposition of the river Luni and the long vanished river Saraswati. இந்த சமவெளி வந்து லூனி மற்றும் இங்கே வந்து போகக்கூடிய ரிவர்ஸ் வந்து என்ன ரிவர்ஸ்னால் லூனி ரிவர்ஸ். இதுதான் லூனி ரிவர். இன்னொன்று வந்து மறைஞ்சு போன சரஸ்வதி ரிவர்ஸோட படிவுகளால் உருவானது அந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ். நிறைய there are several salt lakes in Rajasthan. The Sambar Salt Lake, the Pushkar Lake near Jaipur is the prominent one. Thar Desert covers an area of 2 lakh square kilometer. World's 7th largest desert, Thar covers 2/3 of Rajasthan state. அதாவது இங்கே நிறைய சால்ட் லேக்ஸ் இருக்குது, உப்பு ஏரிகள். எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் பிளைன்ஸில் இருக்குது. ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் உள்ள சம்பார் சால்ட் லேக் தான். திஸ் இஸ் சம்பார் சால்ட் லேக். அல்லது இன்னொரு பேர் என்னென்னா புஷ்கர் லேக். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த தார் டெசர்ட்டோட ஏரியா பார்த்திங்கன்னா 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது. இது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் 3/2 பங்கு இந்த தார் டெசர்ட் தான் இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இட் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் தி கிரேட் இண்டியன் டெசர்ட். திஸ் பிளைன் இஸ் ஃபவுண்ட் ஓவர் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 1.75 lakh square kilometer. The Punjab Haryana plains are formed by the deposition of the rivers Atlas, Beos and Rio Ravi. This plain acts as water divide Dowa. The 2 major watersheds is divide are Yamuna, Satluj and Ganga Yamuna. அதாவது இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட். இதுதான் கிரேட் இண்டியன் டெசர்ட்டு. கிரேட் இண்டியன் டெசர்ட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டில் தான் என்ன இருக்குது பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் இருக்குது. திஸ் பிளைன் இஸ் இதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த பகுதியில் பாருங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டெபாசிஷன் ஆஃப் தி ரிவர்ஸ். அதாவது இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், அதாவது ரவி, பியாஸ், சட்லஸ் இந்த 3 ஆறுகளின் ஏற்படும் படிவுகளால் உருவானது தான் என்னது இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இந்த சமவெளி வந்து நீரை பிரிக்கக்கூடிய மேடாகவும், அதாவது கங்கை யமுனை, யமுனை சட்லஸ்
ஆற்றடை சமவெளியாகவும் உள்ளது. 2 வாட்டர் செட், அதாவது யமுனா சட்லஸ் அண்ட் கங்கா யமுனா. கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா பிளைன்ஸ் அப்படின்னு கங்கை சமவெளின்றது என்னன்னா வெஸ்ட்டில் வந்து யமுனை ரிவர்லேருந்து ஈஸ்டில் பங்களாதேஷ் வரைக்கும் உள்ளதான் கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.75 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ரிவர் கங்கா ரிவரும் அதோட டிபியூட்டரிஸ் காக்ரா, காண்டக், கோசி, சம்பல், பெட்வா, இன்னும் நிறையா துணையாறுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அதிக அளவில் அலுவியல் ட்ராக்ஸ், அதாவது வண்டல் படிவுகளை வந்து படிய வச்சு இதன் மூலமாக இந்த படிவுகள் மூலமாக இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்கியிருக்கு. இந்த டெல்டா தான் லார்ஜஸ்ட் பிளைன் ஆஃப் இந்தியா. கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் தான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய சமவெளி. திஸ் பிளைன்ஸ், த கங்கா பிளைன்ஸ் வந்து ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் நோக்கி மென் சரிவாக காணப்படுது. எப்படின்னா அப்பர் கங்கா பிளைன்ஸ், மிடில் கங்கா பிளைன்ஸ், லோயர் கங்கா பிளைன்ஸ். இந்த மாதிரி என்னது மென் சரிவாக காணப்படுது. பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா சமவெளி, இதோடைய அதிகமான பகுதி எங்கே இருக்குது, இதோட பெரும்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் பிளைன் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஃபார்ம்டு த டெபாசிட் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்திரா. இந்த பிளைன்ஸ் வந்து பிரம்மபுத்திரா ஆறுகளில் உருவாக்கப்பட்ட அந்த டெபாசிட்னால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு தாழ் சமவெளியாக கிரேட் பிளைன்ஸுக்கு இதான் கிரேட் பிளைன்ஸு இதுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது, ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. இட் கவர்ஸ் அன் ஏரியா, இதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். தீஸ் பிளைன்ஸ் கிரியேட் அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்சி ட்ராக்ட். இங்கே இதில் என்ன அதிகமாக காணப்படுது அப்படின்னா வண்டல் விசிறிகளாகவும் தராய் அப்படின்றக்கூடிய மார்சி ட்ராக்ட், அதாவது சதுப்புநில காடுகளாகவும் காணப்படுது இந்த பிளைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா, தீபகற்ப பீடபூமிகள். வாட் இஸ் ஏ பிளாட்டியூ? Plateau is nothing but an elevated land which is also called a stable land. It is categorized as Malwa, Central Highland and Deccan Plateau. Central Highland consists of Malwa Plateau and Chota Nagpur Plateau. Map shows Peninsular Plateau. Orange colors of the map represented the plateau regions of India. Important mountain ranges, அதாவது இதில் உள்ள மவுண்டைன் ரேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆரவல்லி ரேஞ்ச், ஓல்டஸ்ட் மவுண்டெயின்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன் விந்தியா ரேஞ்ச், சாத்புரா ரேஞ்ச், மகாதேவோ ஹில்ஸ், மைக்காலா ரேஞ்ச், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். Narmada and Tapti rivers. This is Narmada river and Tapti rivers. Narmada and Tapti rivers divides the peninsular plateau into north and south. North south பிரிக்குது. Northern part is called வந்து northern part lies Malwa Plateau and Chota Nagpur Plateau. Southern part lies Deccan Plateau. Central Highlands, அதாவது மத்தியில் உள்ள உயர் நிலங்கள். The Central Highlands extends between river Narmada and the northern Great Plains. அதாவது இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து நர்மதா ரிவருக்கும் நார்த்தன் ஹைலாண்ட்ஸ்க்கு இடையே அமைஞ்சிருக்கு. ஆரவல்லி ஃபார்ம் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். இந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அதாவது நார்த் அண்டு நார்த் வெஸ்ட் எல்லையில், வடக்கு மற்றும் வடக்கு மேற்கு எல்லையில் வந்து இந்த ஆரவல்லி ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு.
These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance of about 700 km. The height of these hills is about 1500 meter in southwest, while near Delhi height is hardly 400 meter. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடர், அதாவது ஆரவல்லி மலைத்தொடர் வந்து நார்த் வெஸ்டில் குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வரையாக டெல்லி வரை சுமார் 700 மீட்டர் வந்து அதோட நீளம் இருக்குது. நார்த்தில் டெல்லிக்கு பக்கத்தில் ஆவரேஜாக வந்து 400 மீட்டர் உயரமும், சவுத் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் உயரமும் இதில் இந்த ஹில்ஸ் இருக்குது. இந்த ஆரவல்லி ரேஞ்சில் உள்ள ஹையஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருசிகார். ஆரவல்லி ஜில்லையில் உள்ள ஹையஸ்ட் பீக் வந்து குருசிகார். It is Malwa Plateau. The western part of the central highland known as the Malwa Plateau. அதாவது மால்வா, அந்த சென்ட்ரல் ஹைலாண்டுக்கு மேற்கு பகுதியில் உள்ள பகுதி தான் மால்வா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லைஸ் த்ரூ இந்த மால்வா பிளாட்டியூ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச், அதாவது சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்ட் த நார்த் ஆஃப் விந்தியா ரேஞ்ச். அதாவது ஆரவல்லி ரேஞ்சுக்கு தென்கிழக்கிலும் விந்திய ரேஞ்சுக்கு வந்து நார்த்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த ரிவர்ஸ் சம்பல், பெட்வா, கென் train the Malwa Plateau before they join the river Yamuna. அதாவது இந்த ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா சம்பல், பெட்வா, கென் இந்த ரிவர்ஸ்லாம் வந்து யமுனை ஆற்றில் கலக்கிறதுக்கு முன்னால் இந்த பீடபூமி வழியாக தான் மால்வா பிளாட்டியூ வழியாக தான் போகுது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The part of the central highland which extends to the east of Malwa Plateau. அதாவது மால்வா பிளாட்டியூக்கு ஈஸ்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட், அதாவது பண்டல்கண்ட். And it is further extension is known as Bagalkand. அதாவது இந்த மால்வா பிளாட்டிக்கு கிழக்கு தொடர் பகுதியை வந்து பண்டல்கண்டுன்னு சொல்கிறோம், இதில் தொடர்ச்சியை வந்து பகல்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலேண்ட் which lies in the northeastern part of Indian Plateau is known as Chota Nagpur Plateau. அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலேண்ட், இந்த சென்ட்ரல் ஹைலேண்டுக்கு ஈஸ்டர்ன் பகுதியிலையும் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் பிளாட்டியூ, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் இந்தியன் பிளாட்டியூ, அதான் இந்தியன் பிளாட்டியூனா டெக்கான் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூக்கு நார்த் ஈஸ்ட்லையும் இருக்கக்கூடியதான் என்னது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இட் கவர்ஸ் மச் ஆஃப் Jharkhand, adjacent part of Odisha, West Bengal, Bihar and Chhattisgarh. அதாவது இந்த பீடபூமி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பகுதி, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், ஒரிஷா இந்த சில பகுதிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியே தான் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. திஸ் ரீஜன் இஸ் வெரி ரிச் இன் மினரல் ரிசோர்ஸஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் அண்ட் கோல். இந்த பகுதியில் வந்து அதிகமாக என்ன இருக்குது, அயன் ஓர் அண்ட் கோல், இதெல்லாம் வந்து கனிம வளங்களுக்கு புகழ்பெற்ற பகுதியாக இருக்குது. டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி, largest part of the Indian Plateau region, roughly triangular in shape. அதாவது இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து பெனின்சுலர் பிளாட்டியில் அமைஞ்சிருக்க மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம் உடையது. இந்த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் அபவுட், இதோட பரப்பளவு எவ்வளோனா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஹைட்டு பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து 500 to 1000 மீட்டர் உயரம் இருக்குது. ஒன் ஆஃப் த சைடு ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா மார்க்டு பை லைன் ஜாயினிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ் அண்ட் திஸ் லைன் பாசஸ் த்ரூ ஈஸ்டர்ன் காட்ஸ். கிழக்கு தொடர்ச்சி மலை வழியாக இந்த லைன் இந்த லைன் செல்லுது.
The second arm is marked by Satpura Range, Mahadevo Hills, Maikala Hills and the Rajmahal Hills. Third arm is marked by Western Ghats. அதாவது இது பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து விந்தியா சாத்புரா ரேஞ்சஸும், நார்த்தில் வந்து மகாதேவா மைக்காலா ரேஞ்சஸும், நார்த் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ், வெஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். இதுதான் இதோடைய பவுண்டரிஸாக இருக்குது. பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபவுண்ட் பிட்வீன் south of Tapti river to Kanyakumari. This is discontinuous mountain range. தொடர்ச்சியான மலைத்தொடர். Eastern Ghats starts from Mahanadi Delta to Nilagiri. It is discontinuous mountain range. Western Ghats and Eastern Ghats meet at Nilagiri Hills. Western Ghats. Western Ghats forms the western edge of peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast. Northern part of this range is called Sahyadri. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள், வெஸ்டர்ன் பகுதியில் காணப்படுது, வெஸ்டர்ன் எட்ஜில் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் அரேபியன் சீ கோஸ்ட்டுக்கு பேரலாக இணையாக இருக்குது. இந்த பகுதியோட வெஸ்டர்ன் காட்ஸோட நார்த்தன் பகுதி என்னன்னு சொல்கிறோம்னா சயாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நார்த்லேருந்து சவுத்து நோக்கி செல்ல செல்ல அதிகரிச்சுட்டே போகுது. நார்த்லேருந்து சவுத்து நோக்கி வர வர இதோட ஹைட் வந்து அதிகரிக்குது. ஆனைமுடி is a short of dry junction of ஆனைமலை ஹில்ஸ், காடமம் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ். அதாவது ஆனைமுடி சிகரம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை, காடமம் ஹில்ஸ், அதாவது ஏலக்காய் மலை, பழனி மலை, இது மூணும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆனைமுடி இருக்குது, பீக். கொடைக்கானல் இஸ் எ பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட்ஸ். கொடைக்கானல் மலை வாழிடமான கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஹில்ஸில் இருக்குது. இந்த தால்காட் அண்ட் பார்காட் ஆர் வெல் நோன் பாசஸ். இது ரெண்டு கணவாய்கள் எங்கே இருக்குன்னா இந்த நார்த் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ரெண்டு கணவாய்கள் நார்த் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பால்காட் இன் த சவுத். காட்ஸ் அதான் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட், ஃபார்ம் த ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி பிளாட்யூ. அதாவது அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி நீண்டு காணப்படுது, ஈஸ்டர்ன் எட்ஜில் இருக்குது. ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வாத்ரி. இன்னொரு பேர் என்னதுன்னு பூர்வாத்ரி அப்படின்னு பேர். ஜாயின் த வெஸ்டர்ன் காட்ஸ் அட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் அட் நீலகிரி ஹில்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் எங்கே சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸில் சந்திக்குது. இந்த நீலகிரி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா பார்டரிங் ஆஃப் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. சரியா, இது வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் அமைஞ்சிருக்கு இந்த நீலகிரி ஹில்ஸ். திஸ் மவுண்டெயின் ரேஞ்சஸ், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் மவுண்டெயின் ரேஞ்ச். வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இது தொடர்ச்சியான மவுண்டெயின்ஸ் கிடையாது, தொடர்ச்சியற்ற மவுண்டன் தொடர்கள். த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, பெண்ணார் அண்ட் காவேரி ஹாவ் dissected this range at many places. அதாவது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது என்ன ஆகுது, அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்டப்படுது.
The Jindakada Peak is the tallest peak of Eastern Ghats. Jindakada Peak is the tallest peak of Eastern Ghats. Located in the beautiful Arakku Valley of Andhra Pradesh. It is said to be the highest peak of Eastern Ghats. The highest peak, Eastern Ghats highest peak nu solrom. Highest peak of Western Ghats is Aanemudi. Western Ghats highest peak வந்து Aanemudi. Eastern Ghats highest peak வந்து இது Jindakada. Highest peak of Tamil Nadu is Thottapetta. Highest peak of Tamil Nadu is Thottapetta. The difference between Western Ghats and Eastern Ghats. Western Ghats stretches from the Dapti river to Kanyakumari. Western Ghats வந்து Dapti riverல இருந்து Dapti river south வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு. Eastern Ghats stretches from Mahanadi Valley to the Nilagiri in the south. நார்த்ல மகாநதி வேலியில இருந்து சவுத்ல நீலகிரி வரைக்கும் இருக்கு. Average width 50 to 80 கிலோமீட்டர். அதோட அகலம் எவ்வளவு 50 to 80 கிலோமீட்டர். ஈஸ்டர்ன் காட்ஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 100 to 200 கிலோமீட்டர். வெஸ்டர்ன் காட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பெனின்சுலா ரிவர்ஸ் ஹேவ் தேர் ஆரிஜின் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ். நிறைய வந்து ரிவர்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் உற்பத்தி ஆகுது. நோ மேஜர் ரிவர்ஸ் ஆரிஜினேட்டட் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் எந்த ரிவர்ஸும் ஆரிஜினேட் ஆகாது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் கண்டினியூஸ் and can cross through passes only. This is continuous mountain range. Eastern Ghats comprise of discontinuous mountain range. அதாவது தொடர்ச்சியான மலைத்தொடர் இல்லை. ஆவரேஜ் எலிவேஷன் இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 900 to 1600 மீட்டர்ஸ். இதோட ஹைட்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட்டு. ஈஸ்டர்ன் காட்ஸோட ஆவரேஜ் எலிவேஷன் என்னென்னு பாருங்கள், 600 மீட்டர் above the sea level. ஹையஸ்ட் பீக் வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் வந்து ஆனைமுடி. ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் வந்து ஜிங்ககதா. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட் அட் நீலகிரி ஹில்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் எங்கே மீட் பண்ணுது? நீலகிரி ஹில்ஸில். இந்தியன் டெசர்ட். The Thar Desert, also known as the Great Indian Desert, is a large and arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area of 2 lakh square kilometer and forms a natural boundary between India and Pakistan. It is the world's 7th largest desert and world's 9th largest subtropical desert located in western part of the India. அதாவது இந்தியாவுடைய பாலைவனம் அப்படின்றது என்னென்னா தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லி தார் டெசர்ட் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனமாக இருக்குது. அது ராஜஸ்தானில் இருக்குது. இது இந்தியன் சப்காண்டினென்ட்டில் வந்து நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக இருக்குது, அரீடு ரீஜன். இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து பவுண்ட்ரியாக இருக்குது. இது வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் ஆகும். அண்ட் 9th சப்ட்ராபிக்கல் டெசர்ட்லேயே வந்து 9வது மிகப்பெரிய பாலைவனமாகவும் அமைஞ்சிருக்கு. The desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of the Rajasthan state. There are 2 major divisions in the Thar desert. They are known as actual desert regions. அதாவது மருஸ்தலி and the semi desert region பங்கர். ரெண்டு டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன், அதாவது மருஸ்தாலி. இன்னொன்று வந்து செமி டெசர்ட் ரீஜன். மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் பேர் தான்ஸ் ஆர் சீன் ஹியர். அதாவது இந்த பாலைவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் சைடில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. 2/3 அதாவது 3/2 நிலப்பரப்பு இதில் இருக்குது. இந்த டெசர்ட்டை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன், அதாவது மருஸ்தாலி, அதுக்கு பேர் வந்து மருஸ்தாலின்றது இது பாலைவன பகுதி. இன்னொன்று வந்து டெமி டெசர்ட் ரீஜன்ஸ், அரை பாலைவன பகுதி, அதுக்கு வந்து பங்கர் அப்படின்னு பேர். இந்த மாதிரி 2 பிரிவாக பிரிக்கிறாங்க.
இந்த டெசர்ட் பகுதியில் வந்து நிறையா சால்ட் லேக்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. The peninsular plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south, known as the western coastal plain and the eastern coastal plain. அதாவது பெனின்சுலார் பீடபூமி, பெனின்சுலார் பிளாட்யூ வந்து பார்த்திங்கன்னா அது எதால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னா குறுகலான வெவ்வேறு அகலத்தை உடைய நார்த்து சவுத்தாக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த கடற்கரை சமவெளியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. The coastal plains formed by the depositional action of the rivers and the erosional and depositional action of the sea waves. அதாவது இந்த கடற்கரை சமவெளியில் வந்து ஆறுகள், கடல் அலைகளுடைய அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் உருவானது தான். ஆறு கடல் அலைகளுடைய அரித்தல் படிய வைத்தல் செயலால் உருவானது தான் இந்த கடற்கரை சமவெளி. இந்தியன் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், இன்னொன்று வந்து என்னது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். நவ் லெட் அஸ் see the western coastal plains, அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி. இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. இட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச் இன் த நார்த் டு கன்னியாகுமரி இன் த சவுத். அதாவது வடக்கில் ரான் ஆஃப் கட்சிலிருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுது. இதோட வித் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 80 கிலோமீட்டர். சரியா? இட் இஸ் மெயின்லி கேரக்டரிஸ்டிக் பை சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃப்ளாட்ஸ், லாகூன்ஸ், எஸ்துவரி, லேட்ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசிடுவல் ஹில்ஸ். அதாவது இந்த சமவெளியில் பார்த்திங்கன்னா மணல் கடற்கரை இருக்குது, கடற்கரை மணல் குன்றுகள் இருக்குது, கலிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள். இந்த நிலத்தோற்றங்கள்லாம் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் இருக்குது. இந்த நார்த்தன் பார்ட்டிஸ், அதாவது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனுடைய நார்த்தன் பார்ட் வந்து கொங்கன் கோஸ்ட், மிடில் பார்ட் வந்து கனரா கோஸ்ட், சதர்ன் பார்ட்டுக்கு பேர் மலபார் கோஸ்ட். மேற்கு கடற்கரை வடபகுதி வந்து என்னென்னு சொல்கிறோம், கொங்கன் கோஸ்ட்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பகுதி வந்து கனரா கோஸ்ட்னு சொல்கிறோம். சதர்ன் பகுதி வந்து என்னென்னு சொல்கிறோன்னா மலபார் கோஸ்ட். இந்த மலபார் கோஸ்ட், the southern part of the plain is known as மலபார் கோஸ்ட். அதாவது இந்த தெற்கு பகுதிக்கு பேர் என்னது, மலபார் கடற்கரை அப்படின்னு பேர். இட் இஸ் about 550 கிலோமீட்டர் லாங் அண்ட் 20 to 100 கிலோமீட்டர் வைடு. அதனுடைய நீளம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டர், அகலம் வந்து 20 to 100 கிலோமீட்டர் இருக்குது. Along the coast there are numerous shallow lagoons and backwaters called coyles and dairies. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆழமில்லாத பல காயல்கள், உப்புக்களிகள் மற்றும் டெர்ரிஸ் போன்றவை வந்து இந்த கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றன. இந்த கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து வேம்பநாடு இஸ் எ ஃபேமஸ் பேக்வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமான ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு பேர் என்னது, வேம்பநாடு லேக். வேம்பநாடு லேக் இஸ் ஹியர். வாட் இஸ் எ லாகூன்? ஆக்சுவலி லாகூன் இஸ் எ பாடி ஆஃப் வாட்டர் செப்பரேட் ஃப்ரம் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர் by natural barriers. This is called sandbars. Lagoon separated from large bodies by sandbars, barrier reefs, coral reefs or other natural barriers. These are all important lagoons in the Malabar coast of Kerala. These are all very important lagoons situated along the Malabar coast of Kerala. The Kolleru Lake, which lies between the deltas of Godavari and Krishna, and the Pulicat Lake lies in the border of Andhra Pradesh and Tamil Nadu, are the well-known lakes in the east coastal plains.
அதான் இந்த கொல்லேறு லேக் பாருங்கள், கொல்லேறு லேக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவருடைய டெல்டா பகுதி இடையில் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணா கோதாவரி டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி கிருஷ்ணாவுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புலிக்காட் லேக் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது. இந்த 2 லேக்கும் ஈஸ்ட் கோஸ்டல் பிளேனில் உள்ள முக்கியமான லேக். ஸோ நேச்சுரலி the west coastal plains becomes narrow and also destroying river since they are not as long as the part east flowing rivers do not form delta. Eastern coastal plains பாருங்க, it lies between the eastern coastal plains எங்கே இருக்குது, Eastern Ghats and the Bay of Bengal. ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் பே ஆஃப் பெங்காலுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. இட் இஸ் டிவைட் இன்டு 2 செக்ஷன்ஸ், 2ஆக பிரிக்கிறாங்க. நார்த்தன் பார்ட்டுக்கு பேர் நார்த்தன் சர்க்கார், சதர்ன் பகுதி வந்து கோரமண்டல் கோஸ்ட். அதான் மகாநதியிலிருந்து கிருஷ்ணா வரைக்கும் உள்ள பகுதி நார்த்தன் சர்க்கார்ஸ். கிருஷ்ணா ரிவர் காவேரி ரிவர் வரைக்கும் உள்ள பகுதி வந்து சதர்ன் பார்ட் கோரமண்டல் கோஸ்ட். த லார்ஜ் ரிவர்ஸ் மேக் வைட் டெல்டாஸ் ஆன் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் Sundarbans to Kanyakumari. Western coastal plains, it lies between Western Ghats and the Arabian Sea. Western Ghats kum Arabian Sea ku naduvula irukku. It is divided into 3 stretches. Northern part, the Mumbai to Goa varaikku ulla pagudi Konkan coast. Central pagudi வந்து என்னது, Canada coast. சதர்ன் பகுதி மலபார் கோஸ்ட். The short rivers do not make any deltas on the western coast. It extends from Ranach Kutch in the north to Kanyakumari in the south. Islands of India. அதாவது இந்தியாவில் வந்து என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? India has 2 major island groups, namely Andaman and Nicobar and Lakshadweep. இந்தியாவிலேருந்து 2 வகையான தீவுகள் இருக்குது. ஒன்று வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லைஸ் இன் த பே ஆஃப் பெங்கால். லக்ஷத்வீப் ஐலாண்ட் லைஸ் இன் த அரேபியன் சி. அந்தமான் நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. லக்ஷத்தீவில் வந்து 27 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். An elevated portion of the these islands are located in an elevated portion of the submarine mountains. அதாவது இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைஞ்சிருக்கு. Since these islands lie closer to the equator, the climate remains hot and wet throughout the year and has dense forest. அதாவது இது வந்து ஈக்குவேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதிக ஈரப்பதம் இருக்கும், அதிக வெப்பம் கொண்டதாக இருக்கும். அதிக வெப்பம் இருக்கும், அதிக ஈரப்பதம் இருக்கும். இங்கே அடர்த்தியாக காடுகள் அதிகமாக காணப்படுது. இந்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். The entire group of island is divided into 2. They are Andaman in the north and Nicobar in the south. அதான் இந்த தீவு கூட்டத்தை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. நார்த்தில் வந்து என்னது அந்தமான், சவுத்தில் வந்து நிக்கோபார். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை வந்து பிரிக்கக்கூடியது 10 டிகிரி சேனல் செப்பரேட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அந்தமான் ஐலாண்டை வந்து நிக்கோபார் தீவுலேருந்து 10 டிகிரி சேனல் பிரிக்குது. போர்ட் பிளேர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். The southernmost tip of Indra Point is the part of Nicobar Island. This is Indra Point. The active volcano, அதாவது பேரன்
Barren Island in Andaman is the only active volcano of India. Lakshadweep Island. It is அதாவது இந்த லக்ஷத்வீப் ஐலாண்ட் இஸ் small group of coral islands located off the west coast of India. லக்ஷத்வீப் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்டு நிறைய என்னது லட்சத்தீவு நிறைய பவளப்பாறைகளால் ஆனது. இது எந்த பகுதியில் இருக்குன்னா மேற்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு, அரேபியன் சீல அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டுடைய அது கேபிட்டல், இதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். கேபிட்டல் வந்து கவராத்தி. இந்த லக்ஷத்வீப் ஐலாண்டையும் மால்டீவ்ஸ் ஐலாண்டையும் பிரிக்கக்கூடியது 8 டிகிரி சேனல். The uninhabited pit island of this group has a bird sanctuary. இங்கே வந்து மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு தீவு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் பிட் ஐலாண்டுன்னு பேர். இங்கே வந்து எங்கே இந்தியில் வந்து என்ன இருக்குது, பறவைகள் சரணாலயம் இருக்குது. Earlier it has 3 divisions, namely Lakshadweep, Minicoy and Aminitive. It was named as Lakshadweep in 1973. இங்கே வந்து லக்ஷத்வீப் வந்து மினிகாய் அமினிட்டிவ் தீவு கூட்டங்களாக இருந்துச்சு. 1973 இருந்து தான் இது வந்து என்னன்னு சொல்கிறோம், லட்சத்தீவு அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல் பியூட்டிஃபுல் கோரல் ஐலாண்ட்ஸ் ஆஃப் லக்ஷத்வீப். ஆஃப்ஷோர் ஐலாண்ட், மற்ற கடல் தீவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா besides Andaman and Nicobar and Lakshadweep Islands, India has numerous islands along its coast on both the sides in Gangetic Delta regions and in Gulf of Mannar. Many of these islands are uninhabited and administered by the adjacent states. அதாவது இந்தியாவில் வந்து 2 பெரிய தீவு கூட்டம், அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷத்வீப் ஐலாண்டை தவிர நிறைய சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து வெஸ்டர்ன் கோட்ஸ் பகுதியிலையும் ஈஸ்டர்ன் கோட்ஸ் பகுதியிலையும் கேஞ்சடிக் டெல்டா பகுதியிலையும் கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியிலையும் காணப்படுது. இதில் வந்து நிறையா வந்து நிறையா தீவுகளை மனிதர்கள் வசிக்க முடியாமல் இருக்குது, நிறைய மனிதர்கள் இல்லைங்க. இந்த தீவுகளை வந்து பக்கத்தில் உள்ள அந்தந்த மாநிலங்களோடைய நிர்வாகம் வந்து அதை என்ன செய்கிறாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸ் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, drainage system is an integrated system of tributaries and a trunk streams which collect and drain surface water into sea, lakes or some other body of water. இந்த வடிகால் அமைப்பு அப்படின்றது என்னென்னா, அதோட முதன்மை ஆறுகளும் அதோட துணை ஆறுகளும் ட்ரிபியூட்டரிஸும் சேர்ந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து கடல்லையோ ஏரியிலையோ அல்லது மற்ற நீர்நிலைகளோ சேர்க்கக்கூடிய செயலுக்கு பேர் தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு பேர். இது வந்து ரிவர் பேசின். ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னா என்னென்னா, அந்த டோட்டல் ஏரியா ட்ரெயின்டு பை எ ரிவர் அண்ட் இஸ் ட்ரிபியூட்டரி இஸ் நோன் அஸ் ட்ரைனேஜ் பேசின். அதாவது இந்த முதன்மை ஆறுகளும் அதோட துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு, அதுக்கு பேர் தான் என்னது, ட்ரைனேஜ் பேசின் பேர். இந்த வடிகால் அமைப்பு வந்து இந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் அன் ஏரியா இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். இந்த வடிகால் அமைப்பு அப்படின்றது வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா, ஒரு பிரதேசத்தில் ஒரு பகுதியில் உள்ள நிலவியல் அமைப்பை பொறுத்து தான் அமையுது இல்லையா. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து அதோட அமைவிட அடிப்படையில் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. தெர் ஆர் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் அதாவது இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னென்னு பாருங்கள், இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா, தப்தி, இது ரெண்டுமே வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்னா அரேபியன் சீல. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இதெல்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலில் ஃப்ளோ ஆகக்கூடிய. வாட் இஸ் ட்ரிபியூட்டரி? ட்ரிபியூட்டரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எ ரிவர் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபார்ம் எ சிங்கிள் ரிவர். டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்ன செய்யுது, ஒன்றோட சேர்ந்து ஒரு சிங்கிள் ரிவராக ஃபார்ம் ஆகுது. தீஸ் பவுண்டரிஸ் இஸ் கால்டு tributaries. Example, Yamuna is a tributary of river Ganga. What is distributaries? That is near the mouth of a river.
Before entering into the sea, the rivers bring down large sediments and mud with them, and all these muds and sediments deposited in the mouth of a river and form a triangular shape of land. At this juncture, again river branches into different streams called and distributaries. எக்ஸாம்பிள் பாருங்கள், கூக்லி இஸ் த இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் கங்கா. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து கடலில் சேர்றதுக்கு முன்னால் அது என்ன பண்ணுது, நிறையா செடிமெண்ட்ஸு மட்டு அதெல்லாம் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுது. எங்கன்னா அந்த மவுத் ஆஃப் த ரிவரில். அங்கே என்ன பண்ணுதுன்னா டெல்டா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும், லேண்டு ஃபார்ம் ஆகுது, அதான் டெல்டா. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா திரும்பி அந்த ரிவர்ஸ் வந்து அப்படி பிரிஞ்சு போகுது. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பேர். That is, tributaries are formed near the source of the river. Distributaries are formed near the mouth of the river. Distributaries எங்கே ஃபார்ம் ஆகும்னா மவுத் ஆஃப் த ரிவரில், ட்ரிபியூட்டரிஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் த ரிவரில் ஃபார்ம் ஆகும். ஹிமாலயன் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாருங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். இது எங்கே உற்பத்தி ஆகுது? இமயமலையில் உற்பத்தி ஆகுது. செகண்ட் ஒன், லாங் அண்ட் வைடு, நீளமானது, ரொம்பவும் அகலமானது. பெரனியல் இன் நேச்சர், வற்றாத நதிகள். ஃபோர்த் ஒன், அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இந்த வாட்டர்லேருந்து ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், மிடில் அண்ட் லோயர் கோர்ஸ் ஆஃப் தி நேவிகபிள். சென்ட்ரு பகுதியிலையும் கீழ்நிலை பகுதியிலையும் வந்து போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. அங்கே வந்து என்னது போக்குவரத்து நடைபெறுது. பார்த்திங்கன்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்டு. ஆரிஜின் ஃப்ரம் த நார்த்தன் ஸ்லோப் ஆஃப் தி கைலாஸ் ரேஞ்ச் இன் திபெத் நியர் மானசரோவர் லேக் at elevation of 5150 கிலோமீட்டர். இதுதான் சிந்து நதி தான் வந்து உலகிலேயே மிக நீளமான நதி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கைலாஸ் ரேஞ்ச் பக்கத்தில், திபெத்தில் வந்து கைலாஸ் ரேஞ்ச் பக்கத்தில் மானசரோவர் லேக்கில், திஸ் இஸ் மானசரோவர் லேக். இந்த மானசரோவர் லேக்கில் தான் உற்பத்தி ஆகுது. எவ்வளோ மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர் உயரத்தில். End in Arabian Sea, the river flows through Ladakh and Jaskar ranges and create deep gorges. Runs through Jammu and Kashmir, turns south near Chillar and enter Pakistan. அதான் இது வந்து லடாக் மற்றும் ஜஸ்கர் பகுதியில், லடாக் அண்ட் ஜஸ்கர் பகுதியில் வந்து அந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ் வழியாக பாய்ந்து கார்ஜஸ் அதாவது குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக சதர்ன் சைடில் வந்து பாகிஸ்தானில், ஜம்மு காஷ்மீர் வழியாக போய் இந்த பாகிஸ்தானில் வந்து சில்லார் பகுதியில் நுழைந்து பின்ன வந்து எங்கே செய்த அரேபியன் சீயில் வந்து ஃப்ளோ ஆகுது, என்ட்ரு ஆகுது. சரியா? இதோட ஏரியா, ஏரியா எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட லென்த்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 709 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், இட் இஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் ஜிலம், ஜினாப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஸ். அதான் இதோடைய முக்கியமான துணை ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீலம், சரியா, ஜீலம், ஜினாப், ரபி, சட்லஸ், பியாஸ். சினாப் வந்து சிந்து நதியோடைய மிகப்பெரிய துணையாறு, ட்ரிபியூட்டரி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டேம் பக்ரானங்கல் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் சட்லஸ். இந்த சட்லஸ் நதி குறிக்க வந்து பக்ரானங்கல் டேம் கட்டியிருக்காங்க. அண்ட் இட் ரிசர்வர்ஸ் கோவிந்த் சாகர் லேக் இஸ் த லார்ஜஸ்ட் மேன்மேட் லேக் இன் இந்தியா.
Brahmaputra river system originate from the Semayundong glaciers of Kailas range to the east of Lake Manasarovar in Tibet. The total area is about 5,80,000 square kilometer, but the drainage area lying in India is 1,94,413 square kilometer. The river is known as Sangpo in Tibet. The length of this river is about 2,900 kilometer. 900 kilometer in India. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னா மானசரோவர் லேக்குக்கு ஈஸ்டர்ன் சைடில் கைலாஸ் ரேஞ்சில் உள்ள செமாயுண்டக் அப்படின்ற கிளேசியர்லேருந்து உற்பத்தி ஆகுது. எவ்வளோ உயரத்தில் உற்பத்தி ஆகுதுன்னா 5,150 மீட்டர் உயரத்துலேருந்து உற்பத்தி ஆகுது. இதில் மொத்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில் இது வந்து பாயக்கூடியதோடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர். திபெத் பகுதியில், அதாவது லோக்கலில் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்போ அப்படின்ற பேரில் வந்து உற்பத்தி ஆகுது. சாங்போனா பியூரிஃபையர்னு அர்த்தம், தூய்மை அப்படின்னு அர்த்தம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2,900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாயுது. It enters into through a gorge in Arunachal Pradesh, namely Digong. இந்த டிகாங் கார்ச் வழியாக அருணாச்சல பிரதேசத்தில் நுழையுது. It has many tributaries like, இது நிறைய tributaries இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ்தா, மனாஸ், பாரக் அண்டு சுபன்ஸ்ரீ. சரியா? திஸ்தா, மனஸ், பாரக் அண்டு சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து இதில் உள்ள tributaries. This river is called as Jamuna in Bangladesh. After it joined with the river Ganga in Bangladesh, river is called as Meghna. இந்த ரிவர் வந்து பங்களாதேஷில் இதுக்கு பேர் ஜமுனா அப்படின்ற பேர். பங்களாதேஷில் வந்து கங்கா ரிவரோட ஜாயிண்ட் ஆகினோடனே இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னா. சரியா? கேரக்டரிஸ் ஆஃப் சவுத் இண்டியன் ரிவர்ஸ். சவுத் இண்டியன் ரிவர்ஸோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது எங்கே உற்பத்தி ஆகுது சவுத் இண்டியன் ரிவர்ஸ்னால் வெஸ்டர்ன் காட்ஸில் உற்பத்தி ஆகுது. ஷார்ட் அண்ட் நேரோ. திஸ் ரிவர்ஸ்லாம் எப்படி ரொம்ப குறுகலாக இருக்கும், நீளம் குறைவாக இருக்கும். நான் பெரனியல் இன் நேச்சர், வற்றக்கூடிய ஆறுகள். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், அதாவது நீர் மின்சாரம் உற்பத்தி இதில் தான் பண்ண முடியும், ஹிமாலயன் ரிவர்ஸில் பண்ண முடியாது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதது. இந்த பாருங்கள், இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு பிரிக்கிறாங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் என்னென்னது? நர்மதா, தப்தி. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி அண்டு காவேரி. இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மகாநதி ரிவர் பேசின். ஆரிஜினேட்டட் நியர் ஷிகாவா இன் Raipur, Chhattisgarh and flows through Odisha. Its length is 8,500 km. Sionath, Telan, Santur and Elb are its major tributaries. Main distributaries are Baika, Piruba, Chitardala, Chengutti and Nan. All these distributaries form the delta of Mahanadi. The Mahanadi empties its water in Bay of Bengal. அதாவது இந்த மகாநதி அப்படின்றது வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரைப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிகாக் பக்கத்தில் உற்பத்தி ஆகுது. இது ஒடிசா மாநிலத்தின் ஒடிசா வழியாக போய் பாயுது. இதில் லென்த்து பார்த்திங்கன்னா 8,500 கிலோமீட்டர். இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாத், டெலன், சந்தூர் அண்ட் எப் இதெல்லாம் வந்து இதோட ட்ரிபியூட்டரிஸ். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பாருங்கள், பைக்கா, பிருபுரா, சித்தர்தலா, செங்குட்டி அண்டு நன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் சேர்ந்து பல கிளையர்களாக பிரிஞ்சு வந்து மிகப்பெரிய டெல்டா உருவாக்குது.
இந்த ரிவர்ஸ் மகாநதி ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் ரீச் ஆகக்கூடிய கலக்கக்கூடிய ரிவர். அடுத்த ரிவர் கிருஷ்ணா. இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் a spring at Mahabaleshwarar in the western Ghats of Maharashtra. Length is 1400 km. Area வந்து 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Pedavahu, Musi, Goina and Tungabhadra are the major tributaries of this river. It also flows through Andhra Pradesh and join Bay of Bengal at Hamasala Devi. அதாவது கிருஷ்ணா ரிவர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில் வந்து ஒரு ஊற்றாக உருவாகி சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் 2.58 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்குது. இதுதான் பெனின்சுலர் ரிவர்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர்ஸ். இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா அண்ட் பெடவார். சரியா? இதெல்லாம் வந்து என்னது இதோடைய ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர்ஸ் அதாவது கிருஷ்ணா ரிவர்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் வழியாக பாய்ந்து எங்கே மகாராஷ்டிரா மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் அப்படின்ற பகுதியில் உற்பத்தி ஆகுது. இது ஆந்திர பிரதேசன் வழியாக பாய்ந்து வந்து ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடாவில் வந்து பே ஆஃப் பெங்காலில் ரீச் ஆகுது. கோதாவரி லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். பெனின்சுலர் ரிவர்லேயே லார்ஜஸ்ட் ரிவர் வந்து என்னது கோதாவரி ரிவர் தான். கோதாவரி ரிவர் பேசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர். இட் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் அமாங் த பெனின்சுலர் ரிவர் அண்ட் ஆல்சோ கால்டு விருத்த கங்கா. originated in Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. Flows through Telangana, Andhra Pradesh and join Bay of Bengal. அதாவது தீபகற்க பெனின்சுலர் இந்தியாவில் வந்து பாயக்கூடிய மிக நீளமான ஆறு வந்து கோதாவரி. இதில் லென்த்து பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர். இது மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸில் உற்பத்தி ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா விருத்த கங்கா அப்படின்ற பேர். இது வந்து 3.13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குங்க. இது ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகி நாசிக்கில் உற்பத்தி ஆகி ஆந்திர பிரதேசம் வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் ரீச் ஆகுது. பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் அண்டு சலாமி ஆர் இட்ஸ் மேஜர் tributaries. Near Rajamundry gets divided into two channels called Vasistha and Gautami and forms one of the largest delta of India. அதாவது பார்த்திங்கன்னா இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, வேறு என்னது இந்திராவதி, தால் அண்ட் சாலமி இதெல்லாம் வந்து இதோடைய ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர் வந்து ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் 2 பிரிவாக பிரிக்குது, கௌதமி அண்டு வசிஸ்தான்னு சொல்லி. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெல்டாவை உருவாக்குது. கோதாவரி டெல்டா பகுதியில் வந்து ஒரு லேக் இருக்குது. என்ன லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லேறு லேக், லார்ஜஸ்ட் லேக். கொல்லேறு லேக் தான் என்ன செய்யுது இங்கே உருவாகுது, இங்கே உற்பத்தி இருக்குது. கொல்லேறு லேக் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் லொக்கேட்டட் இன் திஸ் ரீஜன் ஆஃப் கோதாவரி.
Rajamundry gets divided into two channels called Vasishtha and Gautami. அதாவது இந்த ராஜமுந்திரி பக்கத்தில் வரும்பொழுது இந்த இது என்ன செய்யுதுன்னா ரெண்டு பிரிவாக பிரியுது. ஒன்று வந்து வசிஷ்டா, இன்னொன்று கௌதமி. அண்ட் ஃபார்ம்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. அங்கே வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெல்டா உருவாக்குது, அதாவது கோதாவரி டெல்டா. கொல்லேறு எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் த டெல்டாயிக் ரீஜன் ஆஃப் தி கோதாவரி. இங்கே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குது. அந்த லேக் பேர் என்னென்னா கொல்லேறு. காவேரி ரிவர். Kaveri river originated at Talaikaveri, Kudagu hills of Karnataka. Its length is 800 km. River Kaveri is called Dakshin Kanka. காவேரி வந்து கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையிலத்தில் தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. லென்த்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தக்ஷின் கங்கா, அதாவது தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த மெயின் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பாருங்களேன். கரங்கி, ஹேமாவதி, ஹபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி are the main tributaries. In Karnataka, river bifurcated twice, forming the sacred islands of Srirangapattanam and Sivasamuthiram. கர்நாடகாவில் வந்து இது ரெண்டாக பிரிஞ்சு சிவசமுத்திரம் அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய அதாவது சேக்ரட் ஐலாண்ட்ஸ் புனித ஆற்று தீவுகளை இது உருவாக்குது. While entering Tamil Nadu, Kaveri continues through the series of twisted wild gorges until it reaches Kokenakal Falls, flows through a straight narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Island with two channels, River Kolarun and Kaveri. அதாவது தமிழ்நாட்டில் நுழைஞ்சு கர்நாடகாவில் ரெண்டாக பிரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. இங்கே என்ன பண்ணுது, கண்டினியூஸாக தொடர்ச்சியான குறுகலான மலை இடுக்குகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக வருது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக மாறின பிறகு திருச்சிக்கு முன்னால் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கொள்ளிடம் மற்றும் காவேரி அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரியுது. ரெண்டு பிரிவாக பிரிஞ்ச பிறகு அது போய் பார்த்திங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்ற இடத்துல போய் ரீச் ஆகுது. பே ஆஃப் பெங்காலில் போய் ரீச் ஆகுது. நர்மதா பாருங்கள். த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். த ஃபஸ்ட் ஒன் நர்மதா ரிவர். திஸ் ரிவர் ரைசஸ் இன் அமர்கண்டாக் பிளாட்டூ இன் மத்திய பிரதேஷ். இட் ஃப்ளோஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 1312 கிலோமீட்டர். It covers an area of 98,796 square kilometer. இந்த ரிவர்ஸ் பாருங்கன்னா நர்மதா ரிவர் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பிளாட்டியூவில் உற்பத்தி ஆகுது. இதோட ஹைட் எவ்வளோன்னா 1057 மீட்டர். இதில் லென்த்து பாருங்கள் 1312 மீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோனா 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட ஏரியா வந்து 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர். Forms 27 km long estuary before outfalling into the Arabian Sea through the Gulf of Campe. அதாவது இந்த ரிவர்ஸ் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அது வழியாக, அதாவது இந்த கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரேபியன் சீயில் போய் ரீச் ஆகுது தான் நர்மதா ரிவர். கல்ஃப் ஆஃப் இது வந்து மத்திய பிரதேசத்தில் உற்பத்தி ஆகி கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரேபியன் சீயில் வந்து உற்பத்தி ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் கல்ஃப் ஆஃப் கம்பட் அப்படின்னு பேர். இது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால் வந்து 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு எஸ்துவரியை உருவாக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலா ரிவர். இட் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் பர்னர், ஹலோன், ஹெரான், பஞ்சர், ஜுதி, சக்கார், தேவா, பர்னா அண்டு கோலார். இது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே மிக நீளமான ரிவர் வந்து நர்மதா ரிவர் தான். இதில் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்னா, ஹல்லூன், ஹெரான், பஞ்சர், துதி, சர்க்கார், டவா மற்றும் கோலார். தப்தி ரிவர். த லென்த் இஸ் அபவுட் 724 கிலோமீட்டர். இட்ஸ் ஏரியா இஸ் 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். Dapti river rises near Multoi in the Bedul district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. அதாவது தப்தி ரிவர் தான் பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ரிவராக இருக்குது. இதோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 724
கிலோமீட்டர். இந்த ஏரியா வந்து 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த தப்தி ரிவர் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் பெடூல் டிஸ்ட்ரிக்டில், பெடூல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. கடல் மட்டத்திலிருந்து சி லெவல்லேருந்து 752 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. அதுக்கு பிறகு கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரேபியன் சீல வந்து கலக்குது. It is one of the only the three rivers in Peninsula India that run from east to west, the others being the Narmada and the Maggi. இது பாருங்கள், இதுதான் வந்து தி வெஸ்ட் ப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீல கலக்கக்கூடிய ஆறுகளில் முக்கியமான ஆறுகளில் 3 ஆறுகள், அதில் நர்மதை ஒன்று, தப்தி ஒன்று, மேகி. இதில் இது ஒரு முக்கியமான ரிவர். இதில் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகி, கோமாய், அருணாவதி, அனீர், நேசு, புராய், பஜ்கரா அண்டு போரி. இதெல்லாம் இதோடைய மெயின் ட்ரிபியூட்டரிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள். We will meet on next video.